முத்துவும் மீனாவும் எப்படியாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து அவங்களோட வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே ப்ரொமோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருப்போம். எப்படியும் 3 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது வந்துட்டு சம்பாரிச்சு பணத்தை அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. இந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு அந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, உடனே வீட்டை உடனே வந்து பணத்தை கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்றான். இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. உடனே 38 லட்ச ரூபா பணத்துக்கு இவங்க எங்கே போவாங்க? அதனால் அண்ணாமலை அப்பா சொல்கிறாரு, என்னால் அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறது வரைக்கும் இருக்க முடியாது. அப்படி ஒரு அவமானம் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. அந்த அவமானத்தை என்னால் சந்திக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. அதுக்கு முன்னாடி நானே இந்த வீட்ட விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க இல்லைன்னா எப்படிப்பா நாங்களும் வந்துடுறோம்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, வீட்ட ஜப்தி பண்றதுக்கு 24 மணி நேரம் டைம் குடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு வீட்ட காலி பண்றாங்க. அதாவது தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு கதவ பூட்டிட்டு வந்துடுறாங்க. இது நம்ம ப்ரமோல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முத்துவும், மீனாவும் அண்ணாமலை அப்பாவையும் சரி, விஜயாவும் சரி நடுத்தெருவுல விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்போதைக்கு மீனாவோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ரவி வந்துட்டு ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிருவாங்க. ஸ்ருதி வந்துட்டு மீனாவோட வீட்ல இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போவாங்க. இந்த மனோஜ் வந்துட்டு ஷோரூம்லயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்க்கு போயிருவாரு. ஆனா கூடிய சீக்கிரம் ரோகிணியோட வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோல அத பத்தி பார்க்கலாம். இப்போ தான் பெத்த பிள்ளைங்க 3 பேருமே வந்துட்டு இப்ப கைவிட்ட நிலையில முத்துவும், மீனாவையும் சுத்தமா பிடிக்காத இந்த விஜயாவுக்கு கடைசி நேரத்துல யார தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்களோ, யாருக்காக வீட்ட இழந்தாங்களோ, அந்த மனோஜ் வந்து நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டான். ரவியும் அவரோட பொண்டாட்டி பேச்ச கேட்டு பின்னாடியே போயிட்டாப்ல. அவருக்கு கொஞ்சம் பாசம் இருந்தாலும் வேற வழி இல்லாம போயிட்டாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் கைவிடாம கூடவே இருந்தது என்னமோ முத்துவும், மீனாவும் தான். அதனால தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போதைக்கு தர்ம சங்கடமா தான் இந்த விஜயாவுக்கு இருக்கும். எப்படினாலும் இந்த வீட்டை மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கு முத்து பல வழிகளில் ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம் அவங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணுறாங்கன்னு.